ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக என்னன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை பால் குடம் எடுக்கிறேன் நான். ஓகேவா? அதனால நம்மளால நிறைய நாள் விரதம் இருக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு 3 டேஸ் மட்டும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணா முதல் நாள். ஓகேங்களா? இந்த பூ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேயே பூத்து நான் கட்டின பூ. ஓகேங்களா? இது இன்னைக்கு சாமியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கும்பிடுறேன். சப்போஸ் ஏதாவது தப்பு தவறுகள் குறைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் மெசேஜில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்களை தான் வந்து கும்பிடுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னாருக்கு இன்னார் தெய்வம் தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அதை நம்ம தாராளமாக கும்பிட்டுக்கலாம். இது வந்து எங்கள் குலதெய்வம் குறுக்கலாஞ்சின்னு சொல்லுவாங்க. பொன் குறுக்கலாஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எங்கே இருக்குன்னா கோவில்பட்டி பக்கத்தில் ஈராட்சி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. வருஷம் நாங்கள் அங்கே போவோம். இப்போ இந்த வருஷமும் போவோம். அது வந்து ஆகஸ்ட் 5ஆவது வெள்ளி வந்து ரொம்ப பயங்கர விசேஷமாக இருக்கும். நாங்கள் ஆகஸ்ட் மாதம் கிளம்பி ஆகஸ்ட் 31 இங்கேருந்து கிளம்பி நேராக இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நேராக குலதெய்வம் கோயிலில் போய் அங்கே போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம். உண்மையிலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் எதுவாக நிறைய இருந்தாலுமே குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம், குலதெய்வம் கோயிலில் மட்டும் நம்ம கண்டிப்பாக சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம கஷ்டம்லாம் நிறைவேறும், தீரும் கஷ்டமெல்லாம். எப்படி அப்படின்னா, அதாவது சாமி அப்படின்றத தாண்டி குலதெய்வம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க அந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க, சாமி கும்பிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம முன்னோர்களுடைய அவங்க அங்கே வந்துட்டு போனதோட தடம், அதுங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓகேவா? அதுக்காண்டி இப்போ நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க அப்படின்னா மனசார அவங்க குலதெய்வத்தை நினச்சிட்டு வீட்டிலே கூட நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ஓகேவா? இந்த தெய்வமும் கிடையாது, நமக்கு எந்த தெய்வம் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, நமக்கு எந்த தெய்வம் விருப்பமாக இருக்கோ அதை போய் நம்ம தாராளமாக கும்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? சாமி கும்பிடும்போது தலையில் பூ இல்லாமல் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பூவை நான் எனக்கு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, சாமி கும்பிடலாமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சாமி கும்பிட்றேன். ஃபஸ்ட்டு பத்தி கொடுக்கணும். ஆக்சுவலாக பத்தி எங்கே இருக்குதுன்னு தெரியணும். பத்தி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதை வாங்காம விட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு விளக்கு கொடுத்துடலாம். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீடான வீட்டில் வந்துட்டு அதாவது ஒத்தப்பட்ட வரிசையில் தான் வந்து விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு ஒத்தப்பட்ட வரிசையில் தான் மேக்ஸிமம் நான் விளக்கு போடுவேன். கை சுட்டுச்சு. இது வந்து குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குபேர விளக்கு வீட்டில் போட்டால் ரொம்ப நல்லது. அது இந்த குபேர விளக்கு வந்து நம்ம காசு கொடுத்து வாங்காமல் நமக்கு யாருன்னா கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அது இன்னும் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தது தான். ஓகேவா? யாராவது யாருக்கா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு குபேர விளக்கு வாங்கி கொடுங்க. உண்மையில அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்களா? இப்போ விளக்கு போட்டாச்சு. இது வந்து கம்ப்யூட்டர் சாப்பிட்றது, அதனால சீக்கிரமாக பிடிக்காது, கொஞ்சம் லேட்டாகும்.
எல்லாருமே அவங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க இன்னைக்கு. ஆக்சுவலாக வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். எங்கள் வீட்டிலே அதை தான் சொல்லுவார், வெள்ளி செவ்வாய்க்கு வந்து வீடான வீட்டில் சாமி கும்பிடு விளக்கு போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு இங்கே கவர் பண்ணிடுறா, என்னவே கவர் பண்ணுவாங்களாடா. ஓகே வாங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம். ஆக்சுவலாக இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து எங்கள் குலதெய்வத்துக்காக மாட்டோம் அப்படின்றதுனால இது நாங்கள் தனியாக எங்கள் குலதெய்வத்துக்கு வந்துவோம். இது வந்து மற்ற எல்லா தெய்வங்களுக்கான ஆராத்தி. ஆக்சுவலாக இது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரோட அக்கா. சின்ன வயசுல அவங்க பிறந்து ஒரு 16 நாள் குழந்தையா இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. அவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க, எங்களுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால இது அவங்களுக்கான விளக்கு. ஓகேவா? ஓகே கைஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் விரதம் இருக்கிறதுனா எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நான் எப்படி விரதம் இருப்பேன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பல் விளக்கும் போது வாயில் தண்ணி போட சரி, அதுக்கப்புறம் நான் தண்ணி கூட சாப்பிட மாட்டேன். சாயந்தரம் வந்து சாமி மறுபடியும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு, ஏதோ நம்மளால் ஒவ்வொருத்தவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சாதம், சாம்பார், ரசம், ஏதாவது கூட்டு, பொரியல், அப்பளம் அந்த மாதிரி வச்சு நாங்கள் எங்கள் விரதத்தை முடிச்சிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே.